பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மேத்யூ சாப்டர் 14:19. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 14:19. அப்பொழுது அவர் அவர்களை ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது ரொம்ப முக்கியம். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து என்று இதில் எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கும். ஆசீர்வதித்தார், ஸ்தோத்திரம் பண்ணினார். எல்லாத்துக்கும் நீங்க வானத்தை அண்ணாந்து பாருங்க, மண்ணை பார்க்காதீங்க. மண்ணை பார்த்தீங்க மண்ணா போயிடுவோம். பரலோகத்தை பாருங்க, சிங்காசனத்தை பாருங்க, உன்னதத்தை பாருங்க, ஜோதிகளின் பிதாவா இருக்கிறத பாருங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்கிறத காட்டுங்க, கர்த்தரை காட்டுங்க. உங்க கண்கள் கர்த்தரை பார்க்கட்டும், சிலுவையை பார்க்கட்டும், உன்னதரை பார்க்கட்டும், மகிமையை பார்க்கட்டும். மண்ணை பார்க்காதீங்க. மண்ணை பார்த்து நடக்கிறவன் மண்ணாய் தான் போவான். 18 வருஷமாய் கூனியா இருக்கிறவன் மண்ணையே பார்த்து நடந்தார். இயேசு தேவாலயத்துக்கு வந்த பின்பு அவளும் அந்த ஆலயத்துக்கு வந்தாள். கூனியா இருந்தாலும் ஆலயத்துக்கு போயிட்டா. கூனியா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தீங்க, காலம் முழுது கூனியாவே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பலவீனம் சொல்லிட்டு வீட்டுல இருந்தீங்கன்னா காலம் முழுதும் பலவீனம். ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு வரல, எனக்கு உடம்பே முடியல சிஸ்டர், அடுத்த 6 மாசமா உங்க உடம்பு அப்படிதான் இருக்கும். நான் உங்களை சபிக்கிறதுக்கு சொல்ல சகோதரி, நீங்க முடியாட்டாலும் ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஒரு கையை தட்டி ஒரு பாட்டை பாடுங்க. அந்த கட்டு உடைதான் பாருங்க. Glory to God in the name of Jesus. உங்களுக்கு அவர் சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்காம யாருக்குக்கா சுகம் கொடுப்பார் சொல்லுங்க? அவர் நம்ம தம்முடைய பிள்ளையா இருக்கிற உங்களுக்கு தான் அதை செய்வார். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க ஆலயத்துக்கு போகாம இருந்தா என்ன அர்த்தம்? தயவு செய்து ஆண்டவர் தேடுங்க ப்ளீஸ். நீங்க இன்னும் அடிபட்டு உதப்பட்டு இப்படிதான் இருக்க போறீங்களா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரியல, மன்னிக்கணும். முடியாட்டாலும் பரவாயில்லக்கா, சர்ச்சில் உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடி கண்ணீரோட கொட்டிட்டு வந்துருங்க. அண்ணால் ஆலயத்தில் போய் இருதயத்துல ஊற்றினார். ஊற்றுதல் தான் பாருங்கள் ஒரு சாமுவேலை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டு வந்து கொடுத்தார். உங்க லைஃப்ல கர்த்தர் காணாததை காண செய்வார் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். ஆகையினால வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். அந்த 5 ஆசீர்வதித்தார். 5 அப்பா 2 மீன் ஆசீர்வதித்தார். இருக்கிறதெல்லாம் ஆசீர்வதித்து ஜெபிங்க. இந்த சொற்ப சம்பளத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த சிறிய வீட்டுக்காய் ஸ்தோத்திரம், இந்த சாதாரண வாகனத்துக்காய் ஸ்தோத்திரம், இந்த சாதாரண உடுப்புக்காய் ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது பாருங்கள், பெருகவே பெருகும். வெறுக்க முடியாத அளவுக்கு பெருகும், கணக்கிட முடியாத அளவுக்கு பெருகும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் பெருகும். நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. உங்க கையில காசு தங்காத தரித்திரத்தை முடிக்கிறார். சிலருடைய கைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். கையை நீட்டி கர்த்தரை காட்டி ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா கைமேல் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படுது, கைக்குள் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படுது, கைகளும் ஆசீர்வதிக்கப்படும். உங்க கைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், கைக்குள் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படணும். சொல்லுகிறது விளங்குதா? உங்க கையும் ஆசீர்வதிக்கப்படணுங்க, உங்க கைக்குள் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு அதெல்லாம் கையில் அப்படி எடுக்கிறீங்களோ, எடுக்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க கைகளும் ஆசீர்வதிக்கப்படும். தொட்டா சூனியமா போகுது, தொட்டா நாசமா போகுது, தொட்டா எல்லாம் மண்ணா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஐ பிரேக் இட், ஐ கேன்சல். கைகளில் எடுக்க வேண்டும். வானத்தை அண்ணாந்து பாருங்கள், கைகளுக்குள் இருக்கிறதும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கைகளும் ஆசீர்வதிக்கப்படும். Take this prophetic word, heal in Jesus name. தொட்டு அற்புதம் செய்கிறார். பிறந்தநாள் திருமண காண்கிறவர்களை தொட்டு தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Amen, amen, amen. Have a blessed day.